அனைவருக்கும் வில்லேஜ் கல்வி சார்பாக முதற்கண் வணக்கம். உங்களால் வளர்ந்து வரும் உங்களின் ஒருவன் மேலமாகனம் நெல்லியான் ஆட்சியப்பன். அன்பு மக்களே, நம்ம காரைக்குடி செட்டிநாட்டு ஏரியாவே சாப்பாட்டுக்கு வந்து ஃபேமஸான ஊரு நம்ம காரைக்குடி. நம்ம காரைக்குடி செட்டிநாட்டு ஏரியாவில் ஒவ்வொரு கல்யாண வீட்டு நிகழ்ச்சியிலையும் மதிய விருந்தோம்பு நிகழ்ச்சியில கண்டிப்பா வந்து வெண்டிக்காய் மண்டி இருக்கும். அந்த வெண்டிக்காய் மண்டி தான் நம்ம தயார் பண்ணியிருக்கோம். வெண்டிக்காய் மண்டி இப்படி தயார் பண்றதை பாக்குறதுக்கு முன்னால நமது வில்லேஜ் கல்வி சேனலை புதுசா பார்க்கக்கூடிய நண்பர்கள் தயவுசெய்து லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வில்லேஜ் கல்வி சேனல் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க இப்ப நம்ம காரைக்குடி செட்டிநாட்டு ஏரியாவில் திருமண நிகழ்ச்சியில செய்யக்கூடிய வெண்டிக்காய் மண்டி தயார் பண்ணிவிடுவோமா? வாங்க தயார் பண்ணி வச்ச வெள்ளை சுண்டலை நம்ம அவிக்க வேண்டியிருக்கு. மண்கடாயை வச்சுக்கிறேன். வெள்ளை சுண்டலை அவிக்கிறதுக்கு தேவையான அளவு பச்சை தண்ணி சேர்த்துக்கிறேன். அன்பு மக்களே, நம்ம இன்னைக்கு வெள்ளை சுண்டல் வந்து 200 கிராம் நம்ம எடுத்திருக்கோம். 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சு இப்ப நம்ம சேர்க்க போறோம். காரைக்குடி செட்டிநாட்டு ஏரியாவில் வெள்ளை சுண்டல் தான் சொல்லுவோம். கருப்பு சுண்டல் சொல்லி சொல்லுவோம். ஒவ்வொரு ஏரியாவில் மூக்கு கடலைங்கிறாங்க, குண்ட கடலைங்கிறாங்க. ஆனா நாங்க காரைக்குடி செட்டிநாட்டு ஏரியாவில் சுண்டல் தான் சொல்லுவோம். 8 மணி நேரம் ஊற வச்ச 200 கிராம் வெள்ளை சுண்டலை இப்ப சேர்த்துக்கிறேன். நம்ம வெள்ளை சுண்டல் அவிக்கையிலேயே நம்ம கல் உப்பு சேர்த்தாத அந்த வெள்ளை சுண்டல்ல வந்து உப்பு சாரம் அரை தேக்கரண்டி சமுத்திரம் சேர்த்துக்கிறேன். அன்பு மக்களே, நீங்க எந்த சுண்டல் வேணாலும் பயன்படுத்துங்க. வெள்ளை சுண்டலா இருந்தாலும் பரவாயில்ல, கருப்பு சுண்டலா இருந்தாலும் பரவாயில்ல, எது வேணாலும் நீங்க பயன்படுத்திங்க. வெள்ளை சுண்டலை வச்சு நம்ம பயன்படுத்தினோம்னா அந்த வெண்டிக்காய் மண்டியுடைய அழகே ஒரு வித்தியாசமா இருக்கும். அதனால தான் நம்ம வெள்ளை சுண்டல் வந்து நம்ம எடுத்திருக்கோம். குறைஞ்சது ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். நம்ம சுண்டல் வேக வச்சு ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. வெள்ளை சுண்டல் வெந்துருச்சா என்னங்கிறத பார்த்துக்குவோம். அருமை நல்லா வெந்துருச்சு. இனிமேல் இறக்கிற வேண்டியதான். அரை கிலோ வெண்டிக்காய் வந்து நம்ம எடுத்திருக்கோம். அரை கிலோ வெண்டிக்காயை நல்லா அலசி இப்போ பாருங்க, இந்த சைஸுக்கு வந்து சின்னமாக கட் பண்ணியிருக்கேன். அரை கிலோ வெண்டிக்காயை மண்கடாயில் எண்ணெய் இல்லாமல் வெண்டிக்காயை வந்து நல்லா வதக்கிறோம். போட்ட வெண்டிக்காயை நல்லா வெண்டிக்காயுடைய வலுவழுப்பு தன்மை போகிற அளவுக்கு கடாயில் அப்படியே வதக்கி வெண்டிக்காயை வதக்கிறோம். அப்படியே எண்ணெய் இல்லாமல். அரை கிலோ வெண்டிக்காய்க்கு தான் நம்ம வந்து அளவு வந்து சொல்கிறோம். நீங்கள் அதே போல் 1 கிலோ 2 கிலோ வெண்டிக்காய்னா அது அளவு வந்து கூட்டிக்கிங்க. போட்ட வெண்டிக்காயை வலுவழுப்பு தன்மை போகிற அளவுக்கு அப்படியே மண் சட்டியில் எண்ணெய் இல்லாமல் வெண்டிக்காயை வதக்கிட்டோம். இப்போ எடுத்துருவோம். மண்கடாய் நல்லா காஞ்சிருச்சு. 3 தேக்கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். அதே மண்கடாயில் காரைக்குடி செட்டிநாட்டு ஏரியாவில் இந்த குழம்பு தாளிச்சாலும் வரமிளகா வந்து கண்டிப்பாக வந்து சேர்ப்பாங்க. இப்போ வரமிளகா சேர்த்தா வந்து அவ்வளவு நாக்குக்கு வந்து ருசியாக இருக்கும். அதுக்காக 8 வரமிளகா வந்து சேர்த்துக்கிறேன். 1 தேக்கரண்டி கடுகு பருப்பு சேர்த்துக்கிறேன். வெந்தயம் சேர்த்தா தான் அந்த வெண்டிக்காய் மண்டி ருசியே வந்து ஒரு வித்தியாசமா இருக்கும். அதே போல வெந்தயம் அதிகமாகவும் சேர்த்துக்கூடாது, கசக்கு. அதனால வந்து வெந்தயம் 1/4 தேக்கரண்டி சேர்த்துக்கிறேன். சீரகம் 1/4 தேக்கரண்டி சேர்த்துக்கிறேன். எண்ணெயில் சேர்த்தா கடுகு பருப்பு, வெந்தயம், சீரகம் நல்லா பொரிஞ்சுக்கிட்டு வருது. எண்ணெயில் சேர்த்த பொருள் அனைத்துமே நல்லா பொரியணும். பொரிஞ்சாதான் ஒரு அருமையான ருசி கிடைக்கும். எண்ணெயில் சேர்த்த வெந்தயம், சீரகம், கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. பொரிச்ச சின்ன வெங்காயம் ஒரு 150 கிராம் சேர்த்துக்கிறேன். வெண்டிக்காய் மண்டி நீங்கள் தயார் பண்ணல சின்ன வெங்காயம் தான் கண்டிப்பாக வந்து சேர்க்கணும். அதே போல் சின்ன வெங்காயத்தை வந்து நறுக்கி வந்து சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா முழுசாக இந்த மாதிரி சேர்க்கணும். முழுசாக சேர்த்தா தான் வெண்டிக்காயோட இந்த சின்ன வெங்காயம் நம்ம சேர்த்து சாப்பிடையில அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும். அலசின கருவேப்பிலை 2 எனக்கு சேர்த்துக்கிறேன். நண்பர்களே, நீங்கள் சாப்பிடையில தயவுசெய்து இந்த கருவேப்பிலை வந்துச்சுன்னா கருவேப்பிலையை தனியாக எடுத்து வச்சிடாதீங்க, கருவேப்பிலையும் சேர்த்து சாப்பிடுங்க. கருவேப்பிலை நம்ம சாப்பிட்டோம்னா கண்ணுக்கு நல்லது. நம்ம முடி வளர்ச்சிக்கு வந்து அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். உடம்புல உள்ள கொழுப்பையும் கரைக்கக்கூடியது இந்த கருவேப்பிலை.
தயவு செய்து கருவேப்பிலையை ஒதுக்கிறாதீங்க. கருவேப்பிலையும் சேர்த்து மென்று சாப்பிடுங்க. அவ்வளோ ஒரு உடம்புக்கு வந்து நல்லது கருவேப்பிலை. பூண்டு சேர்த்தா தான் அந்த வெண்டிக்காய் மண்டைக்கு வாசமே ஒரு வித்தியாசமாக இருக்கும். அதுக்காக உரிச்ச பூண்டு ஒரு 15 சேர்த்துக்கிறேன். முழுசாக சேர்த்த அந்த பூண்டையும் சின்ன வெங்காயத்தையும் எண்ணெயில் வதக்குன்னு வதக்கணும். அப்படியே மண்டினாவே பச்சை மிளகாயை ஒடிச்சு தான் சேர்க்கணும். 5 பச்சை மிளகாயை ஒடிச்சு சேர்த்துக்கிறேன். ஒடிச்சு சேர்க்கையில் நம்ம வெண்டிக்காய் மண்டி தயார் பண்ணையில் மண்டியுடைய சாறு அந்த பச்சை மிளகாயில் உள்ளே போய் நம்ம சாப்பிடையில் பச்சை மிளகாய் உரைக்காது. அதனால தான் நம்ம ஒடிச்சு சேர்க்குறோம். 150 கிராம் தக்காளி பழத்தை நல்லா அலசி சின்ன சின்னமாக வெட்டி சேர்த்துக்கிறேன். அப்படியே சேர்த்த தக்காளி பழத்தையும் அப்படியே வெங்காயம் பூண்டோட கிண்டு நல்லா கிண்டுறோம். தக்காளி பழத்தை நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கிட்டோம். எண்ணெய் இல்லாமல் வதக்கின வெண்டிக்காயை இப்போ 1/2 கிலோ சேர்த்துக்கிறேன். சேர்த்த வெண்டிக்காயை எண்ணெயில் நல்லா வதக்கி கொடுக்குறோம். வெண்டிக்காயை நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கிட்டோம். மஞ்சள் தூள் 1/2 தேக்கரண்டி சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு 1/4 தேக்கரண்டி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். சீரகம் சோம்பு மல்லி எல்லாம் கலந்து அரைச்ச தூள் 1/4 தேக்கரண்டி சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம வரமிளகா பச்சை மிளகா வந்து நம்ம சேர்த்துருக்கோம். காரம் தேவைப்பட்டால் மிளகாய் பொடியும் மல்லி சீரகம் சோம்பு பொடியும் சேருங்க. அப்படி இல்லைன்னா மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்துக்குங்க. எனக்கு கொஞ்சம் காரம் அதிகமாக பிடிக்கும், அதனால நம்ம சேர்த்துருக்கோம் மண்டிக்கு. மாங்காய் சேர்த்தாவே வெண்டிக்காய் மண்டி அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குங்க. மாங்காய் ஒரு 150 கிராம் இருக்குங்க. மாங்காயை அலசி சின்ன சின்னமாக நறுக்கி இப்போ சேர்த்துக்கிறேன். சேர்த்த மாங்காயும் அப்படியே வெண்டிக்காயோட நல்லா கிண்டி விட்டு வெள்ளை கொண்டக்கடலை அவிக்கையில் நம்ம தண்ணி சேர்த்தது நல்லா வற்றி அந்த தண்ணியோட நம்ம இப்போ வச்சுருக்கோம். வேக வச்ச தண்ணியை வந்து ஊற்றிடுவாங்க. அப்படி வந்து வேக வச்ச தண்ணியை வந்து ஊற்றிடக்கூடாது. அந்த வேக வச்ச தண்ணியில் தான் சத்துவே இருக்குது. வெண்டிக்காய் மாங்காயோட அவிச்ச சுண்டைக்கடலை வந்து சேர்த்துக்குவோம். கொண்டக்கடலைக்கு பொதுவாக நீங்கள் மொச்சையும் சேர்க்கலாம், அல்லது வந்து வேர்க்கடலையும் நீங்கள் சேர்க்கலாம். வேர்க்கடலை பச்சை வேர்க்கடலை இருக்குதுல, அதுக்கும் அவிச்சிட்டு நீங்கள் வந்து சேர்க்கலாம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அல்லது தட்டைப்பயிரும் சேர்க்கலாம். காரைக்குடி செட்டிநாட்டு ஏரியாவில் சுண்டக்கடலை தான் பெரும்பாலும் நம்ம சேர்ப்போம், அல்லது வந்து மொச்சை வந்து சேர்ப்போம். நம்ம வந்து சுண்டக்கடலை வந்து நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ அரிசி இறைஞ்ச தண்ணியை நம்ம ஒரு 1/2 மணி நேரம் அரிசி இறைஞ்ச தண்ணியை தனியாக ஒரு மண் சட்டியில் வந்து எடுத்து வச்சிட்டோம். இதில் வெள்ளை வெளியேன்னு இருக்கு பாருங்க, பார்க்கையில் இந்த கல் பதினி மாதிரியே இருக்கிறதுல அரிசியுடைய பால் தன்மை போய் மண் சட்டியில் போய் உறைஞ்சிருக்கு பாருங்க. நெல்லிக்காய் சைஸ் புளியம்பழத்தை வந்து இப்போ ஊற வச்சிருக்கோம். இந்த மண்டி வச்சாலும் சரி, அரிசி இறைஞ்ச தண்ணியில் சேர்த்து நம்ம மண்டி தயார் பண்ணோம்னா அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். அரிசி இறைஞ்ச தண்ணி 1/4 லிட்டர் எடுத்திருக்கேன். 1/4 லிட்டர் தண்ணியில் நெல்லிக்காய் சைஸ் புளியம்பழத்தை கரைச்சி இப்போ சேர்த்துக்கிறேன். அரிசி கலந்த தண்ணியோட புளியம்பழத்தை கரைச்சி நம்ம இப்போ வந்து சேர்த்துட்டோம். மாங்காய் சேர்த்ததுனால நம்ம நெல்லிக்காய் சைஸ் புளியம்பழத்தை வந்து நம்ம சேர்த்துருக்கோம். நீங்கள் மாங்காய் வந்து சேர்க்கலை அப்படின்னா கண்டிப்பாக எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளியம்பழத்தை கரைச்சி வந்து சேர்க்கணும். மாங்காவோடைய புளிப்புத்தன்மைக்கும் புளியம்பழத்துடைய புளிப்புத்தன்மைக்கும் ஒரு டேஸ்ட்டே ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஏற்கனவே நம்ம சுண்டக்கடலை வேக வைக்கல நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். ஆனால் உப்பு அளவு நம்ம பார்த்துட்டு தான் நம்ம சேர்க்கணும். உப்பு 1/2 தேக்கரண்டி சேர்த்துக்கிறேன். சேர்த்த கல்லூப்பை அப்படியே நல்லா கிண்டுன்னு கிண்டி வெள்ளை சுண்டக்கடலை அவிக்கையில் நம்ம கல்லூப்பு சேர்த்து தான் நம்ம அவிச்சிருக்கோம். அதனால் நம்ம தேவையான அளவு பார்த்து தான் நம்ம கல்லூப்பு வந்து நம்ம சேர்த்துக்கணும். சேர்த்த புளி தண்ணி நல்லா கொதிக்கட்டும். அதே போல் நம்ம உப்பும் சேர்த்துருக்கோம். அப்படியே நம்ம சேர்த்த உப்பு அப்படியே வெண்டிக்காயில் நல்லா சாரட்டும். நல்லா ஒரு கொதி வரட்டும். இப்போ வெண்டிக்காய் மண்டி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டேன். வெண்டிக்காய் மண்டியில் நம்ம புளிப்பு காரம் எல்லாமே நம்ம சேர்த்துருக்கோம். அதோட நம்ம ஒரு வெள்ளத்தை நச்சு சேர்த்தோம் வைங்களேன், அது ஒரு டேஸ்டே ஒரு வித்தியாசமாக இருக்கும் வெண்டிக்காய் மண்டி. அதனால ஒரு துண்டு வெள்ளத்தை நச்சு இப்போ சேர்த்துக்குவோம். இனிப்பு புளிப்பு காரத்தோட நாக்கில் அப்படி வெண்டிக்காய் மண்டியை எடுத்து வைக்கையில் 2 தட்டு சாப்பிடுவோமா 3 தட்டு சாப்பிடுவோமா அப்படிங்கிற மாதிரி வரும். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அருமையாக வெள்ளைக்கட்டி சேர்த்தோம்னா. சின்ன சின்ன நறுக்கி சேர்த்தோம்ல மாங்காய், அப்படியே மண்டியில் கரைஞ்சிரும். அப்படியே அந்த மாங்காய் மண்டியில் கரைஞ்சிச்சுன்னா கரைச்சி ஊற்றுற புளிக்கும், அதே போல் மாங்காவோடைய புளிப்புக்கும் சேர்த்தோம்ல வெள்ளைக்கட்டி அதோட இனிப்புக்கும் வரமிளகாயும் பச்சை மிளகாயும் மிளகாப்பொடியும் நம்ம சேர்த்ததுனால அடாடாடாடா அந்த மண்டி அவ்வளோ ஒரு ருசியாக இருக்குங்க. நல்லா கொஞ்சம் வத்தட்டும்.
வெண்டிக்காய் மண்டி நல்ல வாசத்துக்கு, அதே போல் நம்ம சாப்பிடக்கூடிய வெண்டிக்காய் மண்டி நல்ல செரிமானம் ஆகிறதுக்கு ஒரு தேக்கரண்டி பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூளை அந்த வெண்டிக்காய் மண்டியில் சேர்த்த உடனே அடாடாடாடாடா அந்த வாசனை மூக்கை தொலைக்குதுங்க. அப்படி ஒரு வாசமாக இருக்குது. இப்போவே வெண்டிக்காய் மண்டியை எடுத்து சாப்பிடலாம் போல தோணுது. பாருங்கள், வெண்டிக்காய் மண்டி வற்றிக்கிட்டு வருது. இன்னும் கொஞ்சம் வற்றணும். நம்ம இந்த நேரத்தில் நம்ம உப்பு வந்து பார்த்துக்குவோம். உப்பு கரெக்டாக இருக்குது. வெண்டிக்காய் மண்டியில் நம்ம சேர்த்த எண்ணெய் அப்படி நல்லா பிரிஞ்சு வருது பார்த்தீங்களா. இப்போ கிண்டி விட்டுக்குவோம். அப்படியே கிண்டி விட்டுட்டு 10 நிமிஷம் நம்ம அடுப்பில் வச்சுருந்தோம்னா கெட்டியாயிரும். வெண்டிக்காய் மண்டி சீக்கிரம் கெட்டியாகணும் அப்படின்னா நம்ம அரிசி கலைஞ்ச தண்ணியிலையே ஒரு தேக்கரண்டி அரிசி மாவை நல்லா கரைச்சி சேர்த்திங்கன்னா நல்லா கெட்டி கொடுக்கும். வெண்டிக்காய் மண்டிக்கு ஒரு தனி ருசியே இருக்குது. என்ன அப்படின்னா, பூண்டு, மிளகு, சீரகத்தை அம்மியில் நச்சு அப்படி கடைசியில் சேர்த்தோம்னு வைங்களேன், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கு. பூண்டு 3 பல்லு, மிளகு 1/4 தேக்கரண்டி, சீரகம் 1/4 தேக்கரண்டி எடுத்து அம்மியில் கந்தளமா அரைச்சு இப்போ நம்ம சேர்த்துக்கிறேன். சேர்த்தோம்னா அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குங்க, நாக்குக்கு ருசியாக. பூண்டு, மிளகு, சீரகத்தை அப்படி அம்மியில் நச்சு வெண்டிக்காய் மண்டியோ அல்லது புளிக்குழம்பு அல்லது மீன் குழம்புல வந்து நீங்கள் சேர்த்து பாருங்க. சேர்த்த உடனேயே வாசம் அடாடா பயங்கரமாக இருக்குங்க. கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து சேருங்க. வெண்டிக்காய் மண்டியில் ஒரு மனமும் அதே போல் ருசியும் ஒரு வித்தியாசம் கிடைக்கும். கடைசியாக கொத்தமல்லி தலை சிறிதளவு சேர்த்துக்கும். கொத்தமல்லி தலையை அப்படி மலைச்சாரல் போல் அப்படி நல்லா தூவி விட்டு அப்படியே போட்ட கொத்தமல்லி தலையை அப்படி கிண்டி விட்டு ஊரே மணக்க வாய் ருசிக்க நம்ம காரைக்குடி செட்டிநாட்டு ஏரியாவில் உள்ள திருமண நிகழ்ச்சியில், மதிய விருந்தோம்பல் நிகழ்ச்சியில் வெண்டிக்காய் மண்டி எப்படி இருக்குமோ அதே முறையில் நம்ம வெண்டிக்காய் மண்டி வந்து நம்ம தயார் பண்ணிட்டோம். இனிமேல் நம்ம ருசிக்க வேண்டியதான். நீங்களும் வாங்க ருசிக்கலாம். அடாடா, உண்மையிலே வெண்டிக்காய் மண்டி தாங்க, அவ்வளோ அருமையாக இருக்குது. வெண்டிக்காய் மண்டி காரம், புளிப்பு, இனிப்பு, அதே போல் உப்பு சேர்த்ததுனால அந்த உடைய டேஸ்ட்டே வந்து வித்தியாசமாக இருக்குது. இந்த வெண்டிக்காய் மண்டி பழைய கஞ்சிக்கு அவ்வளோ ஒரு டாப்பாக இருக்கும். தயிர் சாதம், ரச சாதம், அனைத்து சாதத்துக்குமே அருமையாக இருக்கும். நண்பர்களே, நீங்களும் இதே மாதிரி காரைக்குடி செட்டிநாட்டு ஏரியாவில் திருமண நிகழ்ச்சியில் நடக்கக்கூடிய விருந்தோம்பல் நிகழ்ச்சியில் வெண்டிக்காய் மண்டி எப்படி தயார் பண்ணுறோமோ அதே மாதிரி நீங்களும் தயார் பண்ணி நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். அன்பு மக்களே, நம்ம வந்து வில்லேஜ் ஹெல்த் சேனலை புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்களை தயவு செய்து லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வில்லேஜ் ஹெல்த் சேனல் உங்களுக்கு வந்து சேரும். மீண்டும் அடுத்த சந்திப்போம். உங்களால் வளர்ந்து வரும் உங்களின் ஒருவன் வேலமான நெல்லியா நாச்சியப்பன். நன்றி, வணக்கம்.